ஓகே, இது அப்படியே போயிட்டே இரு. அது குரோட்டன்ஸ். ஓகே, அப்புறம் வா, ஓடியா இங்கே வா. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு. இப்போ நீங்கள் பார்க்குற விளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் திருவள்ளூர் போயிருந்தோம் லாஸ்ட் வீக். ஸோ அங்கே இருந்த வெளியே ஒரு வீட்டில் நிறைய கோழிகள் வந்து வெளியே சுற்றிட்டு இருந்தது. ஸோ அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம மாடியில் கோழி பார்த்தோம். ஸோ திறந்த வெளியில் வந்து ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கிட்ட தான், இந்த வீடு பார்த்திங்களா, இவங்க தான் இந்த கோழி வளர்க்குறாங்க. நிறைய கோழிங்க இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது யாருன்னு தெரியாது, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு. ஸோ நான் அந்த கோழிங்க பின்னாடியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது 2-3 கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் அழகாக திறந்து விட்டோமா வேலையும் முடிஞ்சுது. அழகாக அது பாருங்கள், எல்லா செடியும் இருக்குது. வீட்டுக்கு எதிர்க்க இவ்வளோ செடி இருக்குது. ஸோ திருவள்ளூர்னும் போது கொஞ்சம் அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் அதெல்லாமே இருக்கும். அந்த ஏரியாலாம் பாருங்கள், எப்படி வீட்டு வாசலே கோழிகள் அழகாக சுற்றிட்டுருக்கு, பார்த்துட்ருக்கலாம். அதே போல் நாய்களும் அங்கே இருக்குது. நாய் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ நாய் வந்து கோழி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆனால் கோழிகள் வந்து பழகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாய் தான் இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா குஞ்சுகளோட தைரியமாக சுற்றுறாங்க. நம்மளாம் வந்து காக்காக்கு நாய்க்கெலாம் பயப்படுறோம். ஆனால் நாங்கள் தான் பார்த்தேன், கோழி நாய் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. நாய் ஒன்றும் பண்ணல, கோழி எதுவும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அண்ணா வீடு. அவங்க வீட்டில் அந்த தோட்டங்கள்லாம் பார்த்தோம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வரலாம். வீட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கும் வந்து அது என்னென்ன செடி இருக்குன்னு இப்போ காமிக்க போகிறேன். கொஞ்சம் ஃபேன்சியாக வைக்கிற செடிகளும் வச்சுருந்தாங்க. சிலது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான செடிகளும் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொய்யா மரம், செம்பருத்தி மரம், நிறைய மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ தரையில் இருக்கிறனால வச்சுருந்தாங்க. இது செம்பருத்தி செடி. ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ செம்பருத்தி செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொய்யா மரம். ஸோ நிறைய இது ஒரு மரம் வந்து வளர்ந்துட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன செடி தெரில, குரோட்டன்ஸ் செடி மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுபோல் 2-3 செடி இருக்குது, எனக்கு பேர் தெரில. இது வந்து கீரை, இது ஏதோ சமைப்பாங்க எனக்கு தெரியும், ஆனால் பேர் தெரியல. தெரிஞ்சதுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் அது என்ன கீரைன்ட்டு. இது ஒரு குரோட்டன்ஸ் செடி தான். எனக்கு சில செடிகள் பேர்லாம் தெரியாது, அந்த பேர்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பெரிய வெண்டைக்காய் செடி. இது வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருந்தாங்க, நல்லா காஞ்சி போயிருக்கு பாருங்கள். செடி வந்து காய்ச்சி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் விதைக்காக விட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், இது நல்லா பெரிய பெரிய இலை இருக்கிற மணி பிளான்ட்டு. அப்புறம் நிறைய கற்பூரவள்ளி செடிங்களாக இருந்தது. இவங்களுக்கு வந்து செடி வைக்கிற அளவுக்கு மண் நிறைய இருக்கிறதுனால, அதாவது மண் இடமா இருக்கிறதுனால அவங்க செடி நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ முருங்கை மரம் இது. இந்த பூ பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த பூச்செடி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்கும். அப்போ இந்த கொய்யா மரம், இந்த பூச்செடி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பூலாம் பறித்து கட்டி தலையில் வச்சுப்பேன். இது வந்து குரோட்டன்ஸ் செடி தான், இருந்தாலும் எனக்கு அந்த பூ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அது போல் கொத்தாடுறதுக்கு பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த பூவெல்லாம் பறித்து தலையில் வச்சுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூவு. அதுக்கப்புறம் இது முருங்கை மரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கற்பூரவள்ளிலாம் தரையில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது என்ன செடின்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இது குரோட்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிளகாய், இது கத்திரிக்காய் செடி, சின்னதாக இருக்குது கத்திரிக்காய் செடி. நிறைய பூச்சி பிடிச்சிருந்தது நினைக்கிறேன், ஸோ சரியாக வளரல. அப்புறம் இங்கே ஒரு மிளகாய் செடி பார்த்தோம். அப்படியே செடி பார்த்திங்கன்னா சாஞ்சு போயிருக்கு, அவ்வளோ மிளகாய் இருக்குது. ஆனால் நான் கேட்டதுக்கு அவங்க காரம் கிடையாதுன்னாங்க. இந்த மிளகாய் விதைக்கு நிறையா இருக்குது, சிவப்பாக இருக்குது, பறிக்காமல் விட்டுருக்குறாங்க. அவ்வளோ மிளகா இருக்குது. செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ மிளகா இருக்குது. அப்படியே சாஞ்சு போயிருக்கு பார்த்திங்களா. எப்படியும் ஒரு 1 கிலோ கிட்ட மிளகாய் இருக்கும். நான் பிடிச்சிருக்கிற இந்த கொஞ்சம் கிளையிலே இவ்வளோ இருக்குது. அடியிலலாம் தூக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது மிளகாய், நிறையா இருக்குது மிளகாய் இதில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் காரம் கிடையாதுன்னாங்க, அதனால் அவங்க அதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மிளகாய் செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே மிளகாய் செடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க. எனக்கு அது மிளகாய் விட்டு வர மனசில் பாருங்கள், அதை எடுத்து தூக்கி எடுத்துகிட்டு இருந்தது. அது அவ்வளோ மிளகாய் அடியிலலாம் இருந்தது. பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு. பறித்தா கண்டிப்பாக 1 கிலோவுக்கு மேலே கூட ஒரு மிளகாய் அவ்வளோ இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லேயே வந்து அவங்க 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க.
ஒன்று சின்னது சின்ன நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பெரிய பெரிய இலை. அது அழகாக பாருங்களேன், அந்த வால் மேலே அப்படி ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ குரோட்டன்ஸ் செடி. எனக்கு மேக்ஸிமம் குரோட்டன்ஸ் செடி மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நமக்கு இடம் கம்மியாக இருக்கனால வந்து வீட்டுக்கு எது யூஸ் ஆகுமோ அந்த செடி தான் வளர்த்து பழக்கமாகிடுச்சு. அதனால் வந்து குரோட்டன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செடிகள் நிறையா அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இடம் இருக்கனால வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. இடம் இருந்தால் நம்ம தாராளமாக நிறைய செடிகள் வைக்கலாம், பூச்செடியெல்லாம் வைக்கலாம். பட் நமக்கு வந்து இடம் இல்லாத நேரத்தினால வந்து செடியெலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த செவரில் அப்படியே ஒட்டி வளருது. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மாதிரி இருந்தது. நான் கூட கொத்தமல்லின்னு நினச்சேன், ஏன்னா இவ்வளோ பெரிய கொத்தமல்லி செடியான்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் குரோட்டன்ஸ் தானோ. ஸோ எனக்கு இதை பற்றி தெரியல. பட் அந்த லீஃப்லாம் பார்க்க நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி மாதிரியே தான் இருந்தது. பார்த்தா அப்படி தான் உங்களுக்கும் தெரியும். பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துருந்தது. ஒரு டவுட்டு தான். ஸோ எனக்கு அந்த பச்சை மிளகாய் வந்து விட மனசு கிடையாது. ஸோ சுற்றி அதுதான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த இடம் எது காமிக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் மோஸ்ட்லி கேரளாவில் பார்த்துருக்குறேன். அந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா மழை அடிக்கடி வந்து செவரில் எப்படி தான் பாசி பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே பார்க்குறேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த செவரே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மாதுளம் பழ மரம் இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மரம் இவங்க வீட்டிலலாம் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். ஏன்னா மண் தர தான் இதெல்லாம், நல்ல மண்ணும் கூட. ஸோ நல்ல செடிகள் நல்லா வளர்ந்துடும். நம்ம ஜஸ்ட்டு விதை போட்டாலே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஸோ மாதுளம் பழமரம், அப்புறம் பாவக்காய் கொடி. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் இலையே இல்லை, 3 கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். எல்லாம் பூச்சி பிடிச்சி அந்த இலையெல்லாம் போயிடுச்சு போல் இருக்குது. ஸோ ஆனால் கத்திரிக்காய் மட்டும் இருக்குது. வெல்வெட் கத்திரிக்காய் சொல்லணும் இல்லையா, அதுதான் இது. அது அப்புறம் இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் தான் இது. ஸோ இது எல்லாமே அதே தான். அப்புறம் இது தான் நம்ம சமைக்கிற கீரை, பட் எனக்கு பேர் தெரியல. அப்புறம் கனகாமரம், ரொம்ப நாள் கழித்து கனகாமரம் செடி அந்த விதையோடு பார்க்குறேன். ஸோ ரொம்ப நாளாச்சு கனகாமரம் செடி அந்த பூவெலாம் பார்த்து. இங்கே தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸு. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு இது பார்ப்பீங்க, ஓணான். அந்த ஓணான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது பாவக்காய் செடி கொடி. இது ஓணான் வந்து இங்கே நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்த்தேன் ஓணா, அரணா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கோழி கொண்டையில் நிறைய டைப் இருக்குது. அதில் இது ஒரு செடி. கோழி கொண்டையிலே வந்து அடர்த்தியாக நிற்கும், இது வந்து வளைஞ்சு தொங்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்த செடி தான். ஸோ இது ஓகே, இதுவும் பார்த்துட்டேன். இதெல்லாம் நான் வளர்த்துருக்குறேன் சின்னதில். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொடி இது. ஸோ இப்போ தான் பூ விட்டுருக்கு. அங்கே தரையில் பார்த்திங்கன்னா அது பாட்டு செடி படர்ந்து இருக்குது. நமக்கு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இடம் இல்லை. பட் அங்கே பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. இவ்வளோ செடி தானாக அது நல்லா வளருது. இதெல்லாம் இது கொத்தவரங்காய் செடி. இது பூவிட்டுருக்கு பாருங்கள். கொத்தவரங்காயில் செடியும் இருக்குது, கொடியும் இருக்குது. இது வந்து செடி, இது அதை வெயிட் தாங்காமல் சாஞ்சிருக்கணும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செடி பேர் வந்து ரணகளி சொல்லுவாங்க. இது இலையிலேருந்தே நிறைய துளுக்கும். இது வந்து கிட்னியில் கல் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லது. அந்த இலை வச்சாலே வளர்ந்துடும். ஸோ இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுல வந்து வாஸ்து செடி சொன்னாங்க, எனக்கு அதை பற்றி தெரியல சரியா. அப்புறம் மல்லிகைப்பூ செடி, மணி பிளான்ட்டு. ஸோ வீட்டுக்கு தேவையான மூலிகை செடியும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸ், அப்புறம் ரணகளி. ஸோ எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச செடி எது பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி, நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் செடி, நெக்ஸ்ட்டு அந்த குட்டி குட்டியாக ஒரு பூ நான் கட்டி தலையில் வைப்பேன் சொன்னேங்களே அந்த செடி. அது ரொம்ப வருஷ கணக்கில் அது இப்போ தான் நான் பார்க்குறேன் அந்த செடி அங்கே. அப்புறம் ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் தூதுவளை, அப்புறம் இந்த முசு செடி, அப்புறம் நிறையவே இருக்குது. அங்கே தானாகவே வளருது. ஸோ சுற்றி செடிங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லா செடியும் பார்த்திங்கன்னா அவங்க வைக்கணும்னு அவசியமே இல்லை, தானாக வளருது. ஸோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செடி தோட்டங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோழிகளை பார்த்தோம். இது இன்னொரு பக்கம் தோட்டம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இந்த பூ பார்த்தோம். இது பேர் கூட என்னமோ சொன்னாங்க, நிறைய பட்டர்ஃப்ளை இருந்தது. இது பேர் மறந்துட்டேன். இதில் சாந்து கூட செய்வாங்க. கீழே நிறைய கொட்டியிருக்கு பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸ்டெம்மு. பூ வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த பூ என்னமோ ஒரு பூ மறந்து போச்சு பேர் எனக்கு. அப்புறம் நிறைய ரணகளி வச்சுருந்தாங்க.
இந்த குட்டி பொண்ணு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நடுவில் அப்புறம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பூ பேர் கூட சொன்னால், பட் எனக்கு மறந்துருச்சு. ஸோ இவங்க வந்து எங்கள் அண்ணாவோட பொண்ணு தான் இவங்களும். ஸோ இந்த பூ வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பட் எனக்கு பேர் இப்போ ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பட் அன்றைக்கி இந்த பூ பேர் சொன்னாங்க, இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது நல்லா பெரிய செடி, அது மரம் மாதிரி வளர்ந்துருந்தது. அந்த பூ நல்ல ஸ்மெல்லும் வரும். ஸோ எனக்கு பேர் ஞாபகம் வரல. அப்புறம் வாழை மரம் வச்சுருந்தாங்க. ஸோ நொச்சி அந்த மாதிரி நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பப்பாளி மரம். அந்த பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் பாதி ஹைட் இருக்கும், அவ்வளோ ஹைட்டு. காயும் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது. இதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ மரம் பார்த்தோம். ஸோ சீத்தாப்பழமும் நிறைய கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்லேயே பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ மரம், கொய்யா மரம், பப்பாளி மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மரத்து காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வீடியோ கடைசியாக வரும், அது வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். நான் எடிட் பண்ணவே இல்லை, அவங்க பேசுனது அப்படியே வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சில இதில் காமெடியாகவும் இருக்கும். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வீட்டில் வளர்க்குற கோழிகள் பற்றியும் வீட்டில் இருக்கிற தோட்டத்தை பற்றின வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். போட்டா பார்த்து கண்ணில் படப்பு பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா சிரிச்ச மூஞ்சா பாருங்க. கத்தி தூக்கி வந்து கண்ணை முடியும். அதனால கண்ணை முடியும். கப்பாடி பிடிக்கணும். கொக்கி மாட்டிட்டு பாரு. இங்க பாரு, இங்க பாரு. வலி 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 வலி. நீ வாடு. இங்க பாரு, இங்க பாரு. இங்க பாருப்பா. வலி வலி நீ வெச்சுப்பா. வலிங்க வலிங்க. கரெக்டா கீழே போட்ட வீடியோல கேப்சர் ஆயிடுச்சு. இருக்கு அப்படியே நீங்க போஸ்ட் கொடுங்கண்ணா. சம போஸ்ட். தேங்காய் சைஸ் இருக்குண்ணா. அது இதோட பெரியது வரும். ஆனாலும் நமக்கு வீட்டில் இது போல காய்க்கணும்ல, தோப்பல காய்க்கிறதோட எவ்வளோ பால் வருது. பாத்தீங்கண்ணா 2 காய் பிடிச்சிட்டு நில்லுங்கண்ணா. 3 காய் பிடிச்சிருந்தீங்களா? ஓகேண்ணா. இவர் தான் அக்ரி மாதிரி இருக்கிறார். கரெக்டா புடி. ஆளுக்கு ஒன்று பிடிச்சி நில்லுங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். நீ அப்படியே நீங்க ஒன்று பிடிக்கண்ணா. அடுத்து ஒரு தாள். நீங்க இன்னொன்னு எங்க முடியல. ஆமா, எந்த மரம் காமிங்க. 10 ரூபாய்க்கு நடினா 250. எந்த மரம் காமிப்பா. இப்பெல்லாம் காமிச்சுன்னா எடிட் பண்ணி கட் பண்ணிடுவேன் நான். ஓ, அந்த மரம். ஓகே ஓகேப்பா, போதும்.